அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திருப்பரங்குன்றம் தீப விவகாரம். அது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். இந்துத்துவ பரிசோதனை களமாக ஆக்கப்படுகிறதா திருப்பரங்குன்றம்? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு நவநீதன் அவர்கள். வணக்கம் நவநீதன். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணன். விசிகாவிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு வன்னியரசு. பாஜகவிலிருந்து திரு ஜி கே நாகராஜ் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜி கே நாகராஜ். சரவணன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சட்ட பிரச்சனை, நீதிமன்ற விவகாரம் அப்படின்னு பார்க்கிறப்ப சட்டத்துறை அமைச்சர் சொல்வது மதவாத சக்திகளின் திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்றார். அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணுமா என்ன? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை, தமிழ்நாட்டில் சிறுபான்மையினரின் காவலராக ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். சங்கி கூட்டம் இதை எப்படியாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த மத நல்லிணக்கத்தை துவம்சம் செய்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எல்லாம் ஒரு சரியான சிறப்பான பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர். இந்த விவகாரம் ஏற்கனவே முடிவு பெற்ற விவகாரம். இதை ஒரு சட்ட பிரச்சனையாக பார்க்கும் பொழுது ஏற்கனவே 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை 1996 ஒரு தடவை, அதாவது சுதந்திரத்திற்கு பின்னால, முன்னாடி என்னன்ற கதையும் பேசலாம். 1996 ஒரு முறை, 2014 ஒரு முறை, 2017 ஒரு முறை. இந்த தீர்ப்பை தான் இப்போ சட்ட அமைச்சர் படித்து சுட்டி காட்டினார். என்ன சொல்றாங்க இந்த தீர்ப்புல? 2 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு முடியாது, நீங்க கேட்கிற இடத்துல உங்களுக்கு தீபம் ஏற்ற அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி 2 நீதிபதிகள் மறுத்து விடுகிறார்கள். இப்போ 2 பெருசா 1 பெருசா? சார், நீதிமன்றத்திலையும் 2 தான் சார் பெருசு. இப்போ ஒரு நீதிபதி சிங்கிள் ஜட்ஜு இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவருக்கு பிடிக்கல, இல்லை இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அவர் மாறுபடுகிறார் என்றால் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா இதை ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணணும். இல்லை, இது ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் டிசைட் பண்ணிடுச்சு, நான் இதில் மாற்றி முடிவெடுக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டும். இப்போ ஏன் அரசு அப்பீல் போகணும்னு சொல்றாங்க? ஏன்னா we are bound by this judgment. 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கொடுத்த தீர்ப்பு பெருசா? புரிதலுக்காக திரு சரவணன், இப்ப தனி நீதிபதி ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. நேற்று அவங்க வராங்க, அனுமதி மறுக்கப்படுகிறது. மீண்டும் இன்னைக்கு போறாங்க. 2 நீதிபதிகள் தமிழக அரசின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்யறாங்க. அதுல அவங்க கொடுத்த அப்சர்வேஷன்றது தமிழக அரசின் செயல்பாட்டுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு. தனி நீதிபதி எந்த விதியையும் மீறல அப்படின்னு சொன்ன பிறகும் ஒரு 10 பேரோட போய் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம்னு சொன்ன பிறகு ஏன் தடுக்கிறது? நல்ல கேள்வி. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அதுதான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சிம்பிளா கேட்டேன். 2 பெருசா 1 பெருசான்னு கேட்டேன். லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் 2017ல இதே போல ஒரு சங்கி போய் கேட்கிறாரு, எனக்கு அங்க போய் அனுமதி கொடுங்க. அனுமதி மறுத்துட்டாங்க. 2 நீதிபதிகள் மறுத்த பிறகு ஒருத்தர் எப்படிங்க கொடுக்க முடியும்? அதே இடத்துக்கு நீ போன எப்படி சொல்ல முடியும்? அப்ப இந்த தீர்ப்பை என்ன கிழிச்சு போட்டுடலாமா? குப்பை தொட்டில தூக்கி போட்டுடலாமா? அப்போ தமிழ்நாடு அரசு இந்த தீர்ப்பை மதிக்க வேண்டாமா? இந்த தீர்ப்புக்கு என்னங்க அப்போ மரியாதை? அப்ப தீர்ப்புன்றது ஒண்ணு, மதவாத சக்திகளின் சதினா இத நீங்க அப்சல்யூட்லி யார் இந்த இப்ப போட்டிருக்கவர் யாரு? ராம ரவிக்குமார், அப்படியே முருக பக்தரா? அவரு பக்தர் என்ற போர்வையில ஒரு சங்கி ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காராம். அந்த கட்சியின் சார்பாக இப்படி எந்த யாராவது உண்மையான பக்தர்கள் யாராவது போட்டிருக்காங்களா? போய் கலவரம் தானே செஞ்சார் நேத்து 10 பேரோட போனாங்க. என்ன நடந்துச்சாங்க? இல்ல, உண்மையான பக்தர்ன்றதுக்கு நமக்கு அளவு. சரி, ஓகே, அவர் உண்மையான பக்தருங்க, தீவிரமான முருக பக்தர். அவர் ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தீவிரமான முருக பக்தர் ஏற்கனவே 100 வருடங்கள் செட்டில் ஆன இஷ்யூவை இப்போ கேள்வி கேட்டா உடனே ஓகே 10 பேரோட போங்கன்னு சொல்லிட முடியுமா? சொன்னா அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா? இந்த தீர்ப்புல அற்புதமான ஒரே ஒரு வரி, அதை மட்டும் சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது 2014 அண்ணன் ஆர் எஸ் பாரதி சொன்னாரு, செல்வி ஜெயலலிதாவுக்கு தெரியுதுங்க, அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலையே அப்படின்றாரு. இது எடப்பாடி பழனிசாமியும் இதை எதிர்த்திருக்கிறார். செல்வி ஜெயலலிதா எதிர்த்திருக்கிறார் 2014. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்திருக்கிறார் 2017.
இல்ல இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும், நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாதுன்றாரு. இப்ப கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார், சங்கிகளிடம் சரணாகதி அடைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரே நிமிஷம் இந்த ஒரே ஒரு தீர்ப்பை மட்டும் பேசி பாத்துறேன். 2014 தீர்ப்பை 2017 மேற்கோள் காட்டுகிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, we do not propose to go into this issue. It is for the temple authorities to take appropriate action in compliance with so and so. Certainly law and order is an issue to be kept in mind while doing so. After all, the object is to see that peace and tranquility is being maintained, and for the aforesaid purpose the onus is on the respondents. யார் ரெஸ்பாண்டன்ட் இதுல? காவல் அதிகாரிகள், அரசு. அப்போ இந்த தீர்ப்பு என்ன காத்துல பறக்க விட்டுலாம் சொல்றீங்களா? இந்த தீர்ப்பை இல்ல சரவணன், பாஜகவினர் என்ன சொல்றதுன்னா, திமுக தான் மத அரசியல் செய்து சிறுபான்மையினரை தாஜா செய்யறதுக்காக ஒரு நீதிமன்றம் உத்தரவையே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றது தானே அவங்க சொல்றாங்க. அது ஒரு யாருமே எதுக்கல, ஏன் அரசு எதுக்குதுன்னு கேக்குறாங்க. அப்பட்டமான பொய். பாஜக சொல்லக்கூடிய பல பொய்கள் இந்த பொய்யும் ஒண்ணு. அதுதான் சொன்னேன், அதுதான் கேட்டாங்க. 2014 என்ன பிரச்சனை இருந்துச்சு? யார் எதிர்த்தா? ஏன் உள்ள 2017 என்ன பிரச்சனை இருந்துச்சு? அதிமுக ஆட்சி தானே, கூட்டணியில தானே இருந்தாங்க. அப்ப ஏன் அதிமுக அரசு எதிர்த்தது? ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எதிர்த்தார்? அப்போ உங்க நோக்கம் என்ன? தேர்தல் வருகிறது. இன்னொரு முக்கியமான கேள்வி, அறுபடை வீடு இன்னும் 5 இடங்களிலே முருகன் குடிகொண்டிருக்கிறார். அங்கெல்லாம் போய் யாருக்கும் தீபம் ஏத்த தெரியலையா? ஏன் அங்கெல்லாம் போய் அனுமதி கேட்கல? அங்கெல்லாம் போய் ஏன் தீபம் ஏத்தல? இங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு தர்கா இருக்கு. இதை உணர்ந்து கொண்டவர்கள் இதெல்லாம் ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? இதை வைத்து ஏதாவது ஒரு மத கலவரத்தை உருவாக்கி விட முடியுமா? பாஜக எப்படி ஆட்சியை பிடிச்சது மற்ற மாநிலங்கள்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்படி மதத்தை வைத்து மத கலவரம் உண்டு பண்ணி இங்கே ஏதாவது செய்யலாம் என்று நினைத்தார்கள் என்றால் விரட்டி அடிக்கப்படுவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை துரத்தி அடிப்பார்கள். அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. கொடுக்கல. சரி, ஜே.கே. நாகராஜ், இதுல சட்டம் ஒன்னா பாருங்க. ஏன்னா தொடர்ந்து ஏதோ திமுக அரசு மட்டும்தான் எதிர்த்ததுன்னு அதை புரிஞ்சுக்க வேண்டாம். பழைய தீர்ப்புகளும் இருக்கு. அவங்க முடியாது, எந்த இடத்துல ஏத்துனீங்களோ அந்த இடத்துல ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல மீண்டும் ஒரு பதட்டத்தை இந்துத்துவ அமைப்பினர் பாஜக ஏற்படுத்துறாங்க. இங்க தமிழக களத்தை ஒரு இந்துத்துவ களமா மாத்துறதுக்கான முயற்சி நடக்குதுன்னு சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். தீபத்தூணிலே தீபம் ஏற்றாமல் வேறெங்கே ஏற்றுவது? எதை ஏற்றுக்கொண்டார்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு? 20க்கும் மேற்பட்ட மசோதாக்கள், ஆர்டிகல் 370 புதிய குற்றவியல் சட்டங்கள் இருந்து எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்தால் ஆஹா அருமை பிரமாதம் என்பார்கள். இவர்கள் குடும்பத்திற்கு இவருடைய கட்சியினுடைய சுயநல கொள்கைக்கு ஆபத்து வந்தால் ஐயோ நீதிபதியை மாற்று என்பார்கள். ஒரு நீதிபதி நேரடியாக சென்று அங்க பார்வையிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கார். நேற்று 35 லட்சம் பேர் திருவண்ணாமலை தீபத்தில் முடித்துவிட்டு கிரிவலம் வந்திருக்கிறார்கள். தமிழனுடைய உணர்வை நீங்க புரிஞ்சுக்கணும். 6 படை வீடுகளில் ஒன்று திருப்புகழால் முதலில் பாடப்பட்ட ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல ஏற்கனவே அதற்கு பேர் வேற மாத்தி வச்சாங்க, சிக்கந்தரமலை என்று. அங்க போற அசையம் வேற சாப்பிட்டாங்க. அதை இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. யார் மத அரசியல் பண்றான்னு பாருங்க. ஒரு கிளாரிட்டி, யார் பேர் வச்ச சிக்கந்தர் மலைன்னு யார் சொன்னது? எந்த அரசு ஆவணத்தில் அப்படி மாத்தினாங்க? அப்படித்தானே அழைக்கப்பட்டது. யார் சார்? அப்படித்தானே அழைக்கப்பட்டது, அப்படித்தானே அழைக்க பார்த்தார்கள் அவர்கள். சார் 3 பாத்தியம் இருக்கு சார். அதுல தூண்டுகோலான்றது யார், துணைன்றது யார், அப்படித்தானே பிரச்சனை உருவாச்சு. ஜே.கே. நாகராஜ், இதுல ரொம்ப முக்கியமான விவகாரம்ன்றதுனால நான் உங்கள்கிட்ட விளக்கம் பெற விரும்புறேன். தீபம் ஏற்றப்படுகிறது, வழக்கமா 100 ஆண்டு காலமாக ஏற்றக்கூடிய இடத்தில் ஏற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை யாரும் தடுக்கவே இல்லை. புதிதாக நீங்க ஒரு இடத்தை சொல்றீங்கல்ல, அங்குதான் மத அரசியல் இருக்கு, அங்குதான் இந்துத்துவ அரசியல் இருக்குன்னு சொல்றாங்களே. 100 ஆண்டு காலத்துக்கு முன்பாக தீபம் அங்கே ஏற்றப்பட்டு வந்தது. இடையில போர்க்காலங்கள்ல அந்த வெளிச்சம் படப்படக்கூடாது, அந்த பகுதி அடையாளப்படுத்தப்படக்கூடாதுங்கிற பல காரணங்களால அது தடுக்கப்பட்டது, நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு மக்கள் அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று பக்தர்கள் விரும்புகின்றார்கள்.
விரும்புற ஒரு பக்தர் கோர்ட்டை போய் நாடுறாரு. கேள்வி கேட்கறாங்க. நாட்டு உடனே சரி எல்லாம் ஒன்றுதான் சார். நீங்க தமிழர்கள் வேற இந்துக்கள் வேற. அதுக்கு ரொம்ப காமெடியா இருந்தது அவர் பேசினது, அமைச்சர் பேசினதை கேட்டேன். தமிழர்கள் பண்டிகை வேற, இந்துக்கள் பண்டிகை வேற. இதெல்லாம் என்ன விதமான ஒரு காமெடி, என்ன விதமான ஒரு பிரிவினை? தங்களுடைய பண்பாடு கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் இந்தியத்துடைய பண்பாடு கலாச்சாரம், அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அதை காப்பாற்றுகின்ற பணியை செய்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. கொள்கை எங்களுடைய கொள்கை இந்துத்துவ கொள்கை. இந்த இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்கின்ற கட்சி எங்களுடைய கட்சி. அதுக்கு நாங்க போய் எங்க உரிமையை மீட்டெடுக்கிறோம். இல்ல இத கேக்குறோம். நீதிபதி போய் நேர்ல பார்வையிடுறாரு. அந்த இடத்துல நம்ம பார்வையிட்டு கொடுக்கிற உத்தரவு இல்ல. நான் புரிஞ்சுது. ஏன்னா தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பார்வையாளர்கள். ஒரே ஒரு கேள்விதான், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலுமே அரசு இதுதான் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. சட்டம் ஒழுங்க சொல்லி எங்க ஏத்திட்டு இருந்தாங்களோ பாரம்பரியமா அங்கதான் அப்படின்னு 100 ஆண்டு காலமாக ஏற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப திடீர்னு நாங்க இங்க ஏத்துறோம்னு சொல்வதன் காரணம் என்ன? ஏன் திடீர் என்று அந்த கேள்வி கேட்கிறாங்களே சார். ஒரு நீதிபதி நேரடியா போய் பார்த்து ஒரு உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்போ அல்லது ஒரு இஸ்லாமியரோ இல்ல அந்த பகுதியில் இருக்கிற தர்காவோ அவங்க சேர்ந்தவங்களோ எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? வேண்டாம் என்று சொன்னார்களா? அவர்களே விரும்புகின்றார்கள். நல்ல விஷயம் நடக்குது, ரொம்ப மகிழ்ச்சி, ஒற்றுமையோடு செயல்படுவோம்னு அவங்க விரும்புறாங்க. திமுக ஏன் தடுக்கிறது? வாக்கு வங்கி அரசியலா, தாஜா அரசியலா? இல்ல சார், என்ன கொடுமைங்க இது? திரு அமைச்சர் சொன்னது நீங்க சொல்றது ஜி கே நாகராஜ், இதுல சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசு எப்படி செயல்படும், இவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு இல்ல, சட்டம் தான் அந்த அரசை வழி நடத்துது. 2 பேர் கொண்ட அமர்வு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. அது எப்ப சொல்லப்பட்டதுன்னா ஜெயலலிதா அவர்கள் காலத்துல சொல்லப்பட்டது. அது செட்டிசைட் பண்ணப்படல, நீங்க மேல்முறையீடு பண்ணல, அதுதானே செல்லும், நாங்க அதுபடி தானே நடப்போம்னு சொல்றாங்களே. இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு கூட நாங்க மேல்முறையீடு போறோம்னு சொல்றப்ப ஏன் இந்த அவசரம் இந்துத்துவ அமைப்பினருக்குன்னு ஒரு கேள்வியும் கேட்கிறாங்க. சார் நீங்க 35 லட்சம் பேர் கிரிவலம் போயிருக்காங்க. நீ உண்மையிலேயே திரும்ப அவர் சொன்னார் அமைச்சர், தமிழர்கள் வேறு இந்துத்துவ வேறுன்னு சொன்னார். உண்மையிலேயே நீங்கள் தமிழர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிப்பதாக இருந்தால் நீங்க அங்க தீபம் ஏற்ற அனுமதித்திருக்க வேண்டும். நீங்க அரசியல் செய்கின்ற காரணத்தால, நீங்க சிலரை தாஜா செய்கிற காரணத்தால திட்டமிட்டே நீங்க காவல்துறைய மறுச்சீங்க, அவங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போனாங்க, காவல்துறை மூலம் மறுச்சீங்க, கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட் வேற ஆர்டர் கொடுத்தது, சிஎஸ்எஃப்ஐ மூலமா மறுபடியும் போறாங்க, மீண்டும் தடுக்கிறீங்க, 144 போடுறீங்க. அப்ப உங்க நோக்கம் என்ன? யாரையோ திருப்திப்படுத்த நினைக்கிறீங்க. உங்களுக்கு வாக்கு வாங்கி அரசியல் தேவைப்படுகிறது, அதற்காக நீங்க செய்கின்ற வேலை. யார் எதிர்ப்பு தெரிவிச்சா? நான் கேக்குறேன், ஒரு இஸ்லாமியர் எதிர்ப்பு தெரிவிச்சாரா? இதான் இருக்கக்கூடிய பக்தருக்கு கம்யூனிஸ்ட் பாஜக தலைவருக்கு என்னங்க வேலை? பாஜக தலைவருக்கு என்ன வேலை? பாஜக தலைவருக்கு என்ன வேலைங்க? அவரு பக்தி பரவசத்துல போய் தீபம் ஏத்தணும்ன்றாரு. அரசியல் நீங்க எதுக்கு அடிப்படையா கொண்டது? தமிழக மக்களின் உரிமையை, இந்துத்துவ உரிமையை மீட்டெடுக்கின்ற கட்சியின் கொள்கை பாஜக. உங்களுக்கு நாங்க போலி மதவாதம் பேசல, நாங்க போலி மதவாதம் பேசல. ஓணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாம இருக்கல. அதிமுக காரங்க யாரா போனாங்களா? ஜி கே நாகராஜ், இதுல ஒரே ஒரு பாயிண்ட்க்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க. இப்ப 2014 வழக்கு என் 2014 அப்ப திமுக அரசு இல்ல. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள் இருக்கு. எல்லாருமே ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணுங்க அந்த தொனியில தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன தாஜா இருக்கு? இப்ப அதிமுக தாஜா பண்ண, சிறுபான்மை வாக்கு வங்கியை தாஜா பண்றதுக்காக அப்படி நிலைப்பாடு எடுத்தாங்கன்னு சொல்லுவீங்களா என்ன? அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை உண்டு, அவங்க கடவுளை ஏற்றுக்கொண்டவங்க, எல்லா கோயிலுக்கும் போனவங்க தான். ஆனா சட்ட ஒழுங்கு காரணத்தை காமிச்சு தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு. சார் அப்படி ஒரு காரணம் இருந்திருந்தா நேற்று இத பத்திரிகை மூலமா நம்முடைய அமைச்சர் சொல்லியிருக்கலாம், அல்லது இன்னைக்கு நீதிமன்றத்தில் அதை முன்னிலைப்படுத்தி இந்த காரணத்தை காமிச்சிருக்கலாம். இன்னைக்கு இப்பொழுது இந்த தீர்ப்பு மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய தீர்ப்பு, கோடிக்கணக்கான மக்கள் வணங்குகின்ற இந்த தீர்ப்பு, கும்பிடுற அந்த சமயத்துல திடீர்னு போய் அந்த காப்பியே இல்ல, காப்பி நான் தேடி பார்த்தேன் அவர் சொன்னார், அமைச்சர் சொன்னாரு 2014 தீர்ப்பு அந்த காப்பி கிடைக்கல, தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. உள்நோக்கம் இருக்கிறதாக தெரிகிறது. இதை நடக்க அனுமதி கூடாது, புரலாங் பண்ணணும்.
யாரையோ திருப்திப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் அவருடைய பேச்சு தெரிஞ்ச ஒழிய நீங்க வந்து காமெடி தமிழர் வேறு இந்துக்கள் வேறுன்னு சொல்றப்பவே தெரியுது. இல்ல நீங்க யாரையோ திருப்திப்படுத்த அப்படின்னா நீங்க யார சொல்ல வரீங்க? இல்லைங்க, இவங்களுக்குள்ளேயே ஒரு 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 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாதுங்கிறாங்க. தீபம் ஏற்றப்பட்டு அங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து விட்டால் நம்முடைய அரசியல் பிரிவினைவாதம் வீண் போய் விடுமோ அப்படிங்கிற பயம் வந்து யாரு? ஏன்னா அங்க எதிர்ப்பே இல்லை. அங்க இஸ்லாமியர்கள் எந்த இஸ்லாமியரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஐ ரிப்பீட்டிங், இல்ல நான் ரிப்பீட் பண்றேன், எந்த இஸ்லாமியரும் வந்து அங்க கொடி பிடிக்கல, பிரச்சனை பண்ணல, கோஷம் போடல, தடுக்கல. திமுக ஏன் தடுக்கிறதுன்னு கேக்குறேன் நான். காவல்துறை வைத்து ஏன் தடுக்கிறதுன்னு கேக்குறேன். ஏன் அமைச்சர் சப்பு கட்டு கட்டுறாரு? 2014 காப்பி கூட கிடைக்கல சொல்றாரு, காப்பி கிடைக்கலங்கிறாரு. நீங்க தேடி பாருங்க அப்படிங்கிறாரு. ஏன் புரளாங்க பண்றீங்க? இப்ப நாளை எல்லாத்துக்கும் பகிரப்பட்டது. அவர் பேசுனது நான் சொல்றேன். அவர் பேசுனது தொலைஞ்சு போறது இல்ல. நீங்க சொல்ற முக்கியமான இடம்ன்றது வந்து சிறுபான்மை வாக்கு வங்கியை குறிவைத்து நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகும் தடுக்கிறாங்க அப்படின்றதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. வன்னியரசு இதுக்குள்ள அந்த அரசியல் தான் இருக்கா? ஏன்னா பாஜக தொடர்ந்து சொல்றது நீங்க யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்துக்களோட உணர்வுகளை வந்து நீங்க கொச்சப்படுத்துறீங்க, தடுக்கிறீங்கன்ற ஒரு கேள்வியை தானே அவர் சொல்றார். வன்னியர்ஸ் இல்ல, இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற 2026 தேர்தலை மையப்படுத்தி எப்படி வட மாநிலங்களில் வந்து ராமரை முன்வைத்து அரசியல் செய்ததோ அதே போல இப்பொழுது முருகனை வைத்து அவர்கள் அரசியல் செய்ய முனைகிறார்கள். அதன் மூலமாக கலவரம் செய்ய முனைகிறார்கள். திருப்பரங்குன்றத்தை நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் என்று பாஜகவினர் பலர் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு நல்லிணக்கத்தை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு, இது திமுக அல்ல, தமிழ்நாடு அரசு எடுத்து வைக்கின்ற இந்த முயற்சி தமிழ்நாடு மக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு முயற்சியா தான் பார்க்க முடியும். ஏன்னா நேற்று வந்து நீங்க பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம மரியாதைக்குரிய கமிஷனர் லோகநாதன் அவர்கள் வந்து நின்று அவங்களை பூரா அப்புறப்படுத்தும் பொழுது மக்கள் வெளிப்படையாக வந்து கைதட்டி தான் அதை வந்து வரவேற்றாங்க. மரியாதைக்குரிய நீதிபதி இங்க இருக்கின்ற நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தனிப்பட்ட முறையில அவருடைய பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல தான் இதை பண்ணியிருக்கிறாரு ஒழிய அவர் வந்து சட்டத்தை மதிக்கல, சட்டத்தை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாரு, அரசியலமைப்பு சட்டத்தை அவர் மதிக்கல, முழுக்க அவர் ஒரு இந்து முன்னணிக்காரர் போலவே அவர் செயல்பட்டு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகளுடைய பெரிய விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. இதற்கு பாரதூர விளைவுகளை நீங்க எதிர்கொள்ள நேரிடும், நீதிமன்ற அவமதிப்பு வரும். இல்ல நான் இப்ப தெளிவா சொல்றேன், நான் வழக்கை சந்திக்க தயாராக இருக்கின்றேன். ஜி.ஆர். சாமிநாதன் வந்து வழக்கு போடட்டும். அவர் சொன்னதை நான் சொல்றேன், நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்கிறாரு. மரியாதைக்குரிய பெருமாள் முருகன் அவருடைய அந்த வழக்குல வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு. நியூஸ் மினிட்ல வந்து வந்த செய்தியை நான் அப்படியே படிக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல விரும்பல. அவர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே நான் சொல்றேன், தயவு செய்து. ஏன்னா இதை வந்து நீங்க இப்படி சொல்லும் பொழுது அது குறித்து நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவரே சொல்றாரு, இந்த அடிப்படையில வந்து நான் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா என்ன சொல்றோம்னா, அவர் வந்து இந்த தீர்ப்புல சொல்லும் போது சொல்றாரு, ரொம்ப முக்கியமான இடத்துல நான் அந்த இடத்த நான் கோட் பண்ண விரும்புறேன். தயவு செய்து அந்த இதை மட்டும் நான் படிச்சு காட்டுறேன். அது அவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்லயே நான் சொல்றேன். நாங்க வந்து இட்டுக்கட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தீர்ப்புல வந்து அவர் வெளிப்படையா என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல அவர் நான் அதை சொன்னதை நான் மட்டும் சொல்லிடுறேன் நான். அதாவது the question is not one of the custom, the question is one of right. அவர் சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? மலையின் மீதுள்ள தூணில் தீபம் ஏற்றும் கோரிக்கை மரபு சார்ந்தது அல்ல, மாறாக அது உரிமை சார்ந்தது. யார் சொல்றது? இந்த தீர்ப்புல வந்து அவர் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல இன்னும் கூடுதலா வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து நீங்க வந்து நேரடியா போய் அவர் போய் அந்த கோயிலை போய் பார்வையிட்டு இதை சொன்னதாகத்தான் நான் சொல்லிடுறேன். அப்படித்தானே நம்ம ஜி.கே. நாகராஜ் அப்படிதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். எல்லா நீதிபதிகளும் வந்து உடனே அந்த களத்துக்கு போய் இதை ஆய்வு செஞ்சுதான் தீர்ப்பு வழங்குறாங்களா அப்படிங்கிறது கேள்வி நான் முன்வைக்கிறேன். நான் அந்த இடத்துல வன்னியரசு நம்ம ஒரே ஒரு இடம், நம்ம ரொம்ப சட்ட நுணுக்கத்து கூட போக தேவையில்லை. ஆனா ஒரு பாயிண்ட், இப்ப நீங்க தனி நீதிபதியின் மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க.
ஆனா அந்த தீர்ப்பை ஒட்டி இரு நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா அரசுக்கு தான் உள்நோக்கம் இருக்கு, எந்த விதிமீறலும் நடக்கல அப்படின்னா அரசின் மீது உள்நோக்கத்தை நீதிமன்றம் பாக்குதே. அதை தானே ஜி.கே. நாகராஜ் வேறொரு துணியில பேசுறாரு அரசியல் பார்வையில். இல்ல, அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு நல்லிணக்கம் கருத வேண்டும். கடந்த 100 ஆண்டுகளாக எப்படி செயல்பட்டதோ அப்படியே இருக்கட்டும். அதான் நீதிபதியே சொல்றாரு, இது மரபு சார்ந்தது இல்ல, உரிமை சார்ந்ததுன்றாரு. மரபுனா என்ன? நேற்றைக்கே தீபம் ஏத்திட்டாங்க, இன்னைக்கு தீபம் ஏத்த முடியுமா? இப்ப ஆகம விதிகள் அதுக்கு உட்கொள்ளுதா? இது ஆகம விதிகளுக்கு எதிரானது இல்லையா? மரபா இது? அப்ப மரபு சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்ற, உரிமை சார்ந்ததுன்றாரு. அப்ப நேற்றைக்கு தீபம் ஏத்தினதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க அந்த இடத்துல தீபம் ஏத்துங்க சொல்றது, அங்க தர்கா இருக்குது, அத போற வழியில எப்படி அயோத்தியில ராமர் கோயில இடிச்சாங்களோ அந்த வழியில நீங்க போங்க அப்படின்னு சொல்ற அடிப்படையில தான் இதை பேசுறாங்களே. அந்த அளவுக்கு ஏன் வன்னியரசு அவங்க தீபம் ஏற்றணும்னு சொல்றாங்க, அது முன்பு ஏற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க, நீதிமன்ற தீர்ப்பை வாங்கிட்டு வந்துட்டு சொல்றாங்க. அதுல ஜி.கே. நாகராஜ் சொல்றது எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் எதுக்கவே இல்லை, எல்லாரும் வரவேற்கிறப்ப ஏன் அரசியல் கட்சிகள் தடை போடுறாங்கன்னு கேட்கிறாரு. இல்ல, 1920 இருந்து இந்த வழக்கு தொடருது. நம்ம மரியாதைக்குரிய நம்ம வழக்கறிஞர் சரவணன் சொன்னாரு, இந்த வழக்குல இஸ்லாமியரும் ஒரு தரப்பு தான் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிறது எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு வழக்குல அவங்களும் ஒரு வாதியா தானே இருக்கிறாங்க. எப்படி ஒரு நீதிபதி நீங்க அந்த கோயில்ல போய் எப்படி அவரா போய் பார்த்து இதை கண்டறிஞ்சு நான் இதை சொல்றேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி தீர்ப்பு எங்காவது இந்த வழக்குலயும் ஒரு குறுக்கீடு நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க நாகராஜ், இருங்க, நான் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் அவர் பதில் சொல்லுங்க. ஒரு நீதிபதி இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. இந்த வழக்கிலையும் தர்காவுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, கேட்கப்பட்டிருக்கிறது. இல்ல, அது இருங்க, நான் அவங்க ஏற்கனவே போட்ட வழக்கின் அடிப்படையில 2014 போடப்பட்ட வழக்கு. நீங்க அந்த வழக்குல என்ன தீர்ப்பு வந்தது எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி நான் இந்த அரங்கத்துல வைக்கக்கூடியது, பொதுமக்கள் பார்த்திருக்காங்க, அந்த பொதுமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு நீதிபதி எதற்காக கோயில்ல போய் அவரு போய் பார்வையிட்டு இந்த தீர்ப்பு வழங்குறாரு? அது பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எல்லா தீர்ப்புலையும் அப்படித்தான் எல்லா இடங்களையும் போறாங்களா? என்னுடைய கேள்வி. இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். இல்ல இல்ல, நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இதுக்கு பதில் சேர்த்து பதில் சொல்லுங்க. ஓகே, நான் சொல்லி முடிச்சிடறேன். இதை சொல்லி முடிச்சிடறேன். நீங்க 2025 மே 6ஆம் தேதி கரூர்ல பார்ப்பனர் போட்ட எச்சில் இலைய சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையில உருளலாம், பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் சொல்லி இதே நீதிபதி தான் தீர்ப்பு சொன்னாரு. நான் கேட்கிறேன், இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் கேட்கிற கேள்விக்கு ரொம்ப முக்கியமா பதில் சொல்லணும். மரியாதைக்குரிய ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அந்த இலையில உருண்டு போய் தான் தீர்ப்பு வழங்கினாரா? நீங்க கோயில போய் பார்த்து நீங்க தீர்ப்பு வழங்கினேன்னு சொல்றீங்கல்ல? அப்ப பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருண்டு போய் நீங்க உருளலாம், எச்சில உருளலாம் சொன்னா மரியாதைக்குரிய ஜி.ஆர். சாமிநாதன் அப்படி செஞ்சு அதை பிராக்டிஸ் பண்ணி தான் பண்ணாரா? இது எந்த அடிப்படையில நியாயம், எந்த அடிப்படையில சரி? நீங்க அப்ப பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் சொல்றேன் நானு. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணணுங்கிறதுனால பண்றாரு நான் சொல்றேன் நானு. நான் இந்த நீதிமன்றம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நான் ரொம்ப கவனமாக சொல்றேன். இந்த தீர்ப்பின் மீது சந்தேகம் இருக்கு, அதை வெளிப்படையா வன்னியரசு சொல்றார். இந்துத்துவ அமைப்பினரின் செயலுக்கு பின்னாலும் ஒரு சதி திட்டம் இருக்கு, அதை ரெண்டையும் கனெக்ட் பண்றார். அதை தான் அரசு எதுக்குது, அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். சுருக்கமா அவங்க பதில சொல்லுங்க நாகராஜ். இல்ல, நீங்க ஒரு விஷயம் பார்க்கணுங்க. நீங்க சமீபத்துல அந்த மலையை உட்பட்டு திருப்பரங்குன்றத்தை உட்பட்டு பல பிரச்சனைகள் வந்தது. பல பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் அங்க போய் குவிந்தார்கள், கூடினார்கள். அது ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக இருந்தது. அங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்தது. அதை வழக்கு போறப்போ அந்த நீதிபதி மனம் முன் அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நேரடியா செய்கிறார், ஆய்வு செய்யறார், தீர்ப்பு கொடுக்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நான் சொல்றேன், அங்க இருக்கிற தர்காவையும் கோடிட்டு காட்டி எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு சொல்லி, எந்த இடைஞ்சலும் இல்லைன்னு சொல்லி, பழைய தீர்ப்பையும் கோடிட்டு காட்டி மிக தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்பு. திமுக மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதான் சொல்றேன் நானு. திமுக மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இப்ப இல்ல. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் திமுகவால் உருவாக்கப்பட்டது. முக்கியமான பிரச்சனை இது எங்களுடைய அறுபடை வீடு, இல்ல எல்லாரும் முதன்மையான வீடு. விட முடியாது இதை. அதுதான் இந்த கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. மக்கள் எங்கள் உரிமை மரபுனாரு. இதுல ஒரு விஷயத்தை நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். அதான் வன்னியரசும் சொன்னாங்க, இஸ்லாமிய அமைப்பினர் அங்கு அந்த தர்கா சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப திரு
நீதியரசர் அதையெல்லாம் மேற்கோள் காட்டி அந்த அமைப்பும் வந்து உரிமைக்காக சட்ட போராட்டம் நடத்திட்டு தானே இருக்காங்க பிரிட்டிஷ் காலத்துல இருந்து. இல்லைங்க, நீங்க சில விஷயங்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும். 500 ஆண்டு காலமாக பிரச்சனை, அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனை இருந்தது, தீர்வு கொடுக்கப்பட்டு விட்டது. எவ்வளவு உயிர்கள் பலியானது உங்களுக்கு தெரியும், யார் ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னு தெரியும். பாஜக தீர்வு கொடுத்தது. இன்னைக்கு 2 பேருக்கும் கோயில் கட்ட இடம் கொடுக்கப்பட்டு 2 சமுதாயமும் அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அயோத்தி கோயில்ல பங்களிப்போடு அவங்க வந்து அந்த நிகழ்ச்சி தொடங்கி வச்சாங்க. அயோத்தி மாடல் சொல்ல வராரா? அது திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடாதான்னு கேட்கிறேன் நான். திருப்பரங்குன்றத்தில் அங்கு இஸ்லாமியர்களும் சேர்ந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு உரிய பகுதியில் அவர்கள் விழா கொண்டாடுவதும், இந்த பகுதியில் இவங்களுக்கு உரிய பகுதியில் இவர்கள் விலக்கேற்றி கொண்டாடுவதும் என்ன பிரச்சனை திமுகன்னு கேட்கிறேன். 2 பேரும் பரஸ்பரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. போய் விலக்கேற்றினா தவறு. சுருக்கமா சொல்லுங்க. நான் நவநீதன் ரொம்ப நேரம் காத்திருக்கேன். சுருக்கமா அப்படித்தான தீர்ப்பு. ஓகே, பாயிண்ட் டேக்கன். பாருங்க, மலைக்குரிய பகுதியில முருகனுக்கு சொந்தமான பகுதியில விளக்கு ஏற்றலாம், தீபம் ஏற்றலாம் சொல்லி இருக்காங்க. என்ன மறுப்பு இருக்கிறார்? ஏன் அதை மறுக்கிறீங்கன்னு கேக்குறாரு வன்னியரசு. சுருக்கமா நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்தை வந்து மரியாதைக்குரிய நீதியரசர் வந்து சுட்டி காட்டுறாரு. அந்த என்ன சம்பந்தம் இல்லாதன்னா பக்கம் 25, 10, 20 தயவு செய்து இருந்துச்சுன்னா அதை படிக்க சொல்லுங்க. நான் அதை வந்து சொல்றேன். அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, 1990களில் திருப்பரங்குன்ற விவகாரத்தை இந்து முன்னணி கையில் எடுத்தது. அதனை முன்னெடுத்த அவ்வியக்கத்தின் மாநில தலைவர் ராஜகோபாலன் 1994 அக்டோபரில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த துயர நிகழ்வுக்கு பின்னர் மலை உச்சியில் தீபமேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஒரு ஜட்ஜு, நீங்க சொல்றீங்களா நல்லிணக்கம் சொல்றீங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் சொல்றீங்கல்ல, ஒரு ஜட்ஜு எப்படி சொல்லணும்? இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்த சொல்றாரு. மதுரையில ராஜகோபாலன் இருங்க. இது என்ன, எப்படி இதை வந்து நீங்க வந்து இதை வந்து ஒத்துக்கிற முடியும்? ஒரு தனிப்பட்ட முறையில உள்நோக்கத்தோடு தான் வந்து இதை வந்து இந்த தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து நீதிமன்றம், இங்க பாருங்க, நீதிமன்ற அவமதி வழக்குக்கெல்லாம் நாங்க பயப்படுறோம் இல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை நான் இந்த இடத்துல சொல்லி சுட்டிக்காட்ட விரும்புறேன். அதுக்கப்புறம் நான் பேசுறேன். 1951 நீங்க வந்து கல்வி நிறுவனங்கள்ல கல்வி நிறுவனங்களில் சாதி ரீதியாக இடஒதுக்கீடு இருப்பதை ரத்து செய்த செண்பகம் துரைராஜ் வழக்குல வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை மட்டும் நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். இது முற்றிலும் திருப்தியற்ற தீர்ப்பு. நீதிபதியின் தீர்ப்புக்கு நான் கட்டுப்பட்டவன் அல்ல. நீதிபதியின் தீர்ப்புக்கு நான் கட்டுப்பட்டவன் தான். ஆனால் அந்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டியது அல்ல. சரி, நீதிபதியின் தீர்ப்பு தவறானது என சொல்லும் உரிமை எனக்கு இருக்கிறது. யார் சொன்னது? புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு. அதனால ஜி.ஆர். சாமிநாதன் தீர்ப்புங்கிறது தவறானது உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கறத நான் அம்பேத்கருடைய பணியில நான் சொல்றேன். நானு நாங்க வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குங்கிறத நாங்க வந்து அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோடு கொண்டதுங்க. காத்துருங்க. அடுத்த நவநீதன், இதுக்குள்ள ஒரு சட்ட போராட்டத்தெல்லாம் விட்டுலாம். இதுக்குள்ள ஒரு லேயர்ல ஒரு அரசியல், இந்துத்துவ அமைப்புகள் இங்கு காலூன்ற நினைக்கிறாங்க, அதுக்கு கோயிலை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒன்றும். நாகராஜ் வந்து இல்ல இஸ்லாமிய வாக்கு வங்கி, இதுக்குள்ள இருக்கிறது இதுதானா? ஆன்மீகத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா அரசியல் தான் வெளில இருக்கா? இல்லை, இதில் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அரசியலாக தான் இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சார் ஒரு ஓப்பனிங் ரிமார்க்ஸ் ஒன்று கொடுத்தாரு. அந்த ரிமார்க்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, சிறுபான்மையரின் காவலர் அப்படின்னு. அப்போ பெரும்பான்மையருக்கு யார் காவலராக இருக்க முடியும்? அவரோட ஓப்பனிங் ரிமார்க் அங்கே தான் பிரச்சனையே இருக்கிறது. நீங்க ஒரு வாக்கியம், பெரும்பான்மையின் காவலர்களும் நாங்க தான். இல்ல அது நீங்க சொல்லல சார். இல்ல நீங்க முடிக்க வேண்டாம். இல்ல நீங்க ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணது இல்ல, அவர் ஒரு இஷ்யூ 69% இடஒதுக்கீடு இந்துக்களுக்காக வாங்கி கொடுத்து போராடி பெற்று தந்தது திமுக. பெரும்பான்மையின் காவலர்களும் நாங்க தான். வராதனால தான் அந்த வாக்கியம் இருக்குன்னு 69% என்ன சார்? முடிச்சங்க திருப்பி குப்பையில போடலாமா? வரல முடிச்சார். வரல 69% வரலையா? உங்களுக்கு வரலையா? உங்களோட ரிமார்க்ல அம்மையார் ஜெயலலிதா பண்ணது போய் சொல்லாதீங்க. ரொம்ப நேரம் காத்திருந்தார். அவர் பார்வையை கேட்டுட்டு நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் சார், இந்த கேஸ் வந்து ரொம்ப சிம்பிளான கேஸ் தான். என்னன்னா, அவரு கொடுத்துட்டு ஜி.ஆர். சாமிநாதன் இல்ல கொடுக்கும்போது என்ன சொல்லாரு, அவர் வந்து நான் டைம் கொடுத்தேன். அதாவது ஈஓ சார்பாக ஆஜராகக்கூடிய வக்கீல் ஸ்ரீ சந்திரசேகர் அவர் என்ன சொல்றாரு, நான் ஈஓவை தொடர்ந்து ட்ரை பண்றேன், என்ன நீங்க எடுக்க போறீங்க டெசிஷன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஐ கான்டாக்டட் யக்ஞ நாராயணன் ஈஓ பட் நோ ரெஸ்பான்ஸ்ன்றார்.
ஸோ அப்படியே அவங்க வந்து சைலண்டாக இருந்திருக்காங்க. இதை அப்படியே என்ன சொல்றது, இது ஒரு 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 ப்ரெஷர் பில்ட் பண்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க இப்போ. ஏன்னா இப்போ சார் ஒரு கேஸ் சொன்னார், அந்த கேஸ் தான் நானும் வச்சிருந்தேன். இப்போ அதுல சார் சொன்னது 2 பாயிண்ட் சொன்னார். இந்த ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மெயின் இது அவர் என்ன கேட்கிறாருன்னா, பர்மிஷன் எதுக்கு கேட்கிறாருன்னா, அந்த அவர் சொல்லக்கூடிய வி சுப்பிரமணியன் அப்படின்ற இவர் சொல்லக்கூடிய ஏதோ பேர்ல இருக்காருன்னா வச்சுங்க, அவர் யாரும் நமக்கு தெரியாது, பட் அப்படியே நம்ம ஒரு டிஃபேம் பண்ணிடலாம் ஈஸியா. அவரு எனக்கு தெரியாது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு கேட்கிறாருன்னா பர்மிஷன் அதாவது கார்த்திகை தீபம் கீழே மோட்ச தீபம் பக்கத்துல ஏத்துனாங்க, மோட்ச தீபம் வேற கார்த்திகை தீபம் வேற, அதனால எனக்கு மாத்தி மேல கொடுங்கன்னு சொல்லி அந்த கேஸ் அவர் கேட்கிறார். அப்ப அந்த தீர்ப்புல அதுதான் அந்த மோட்டிவ் ஆஃப் தட் கேஸ். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, mere statement in the affidavit lighting that Karthikay Deepam near the Moksha Deepam is against Agama Shastra without any piece of evidence. அவர் அந்த கேஸ்ல எவிடன்ஸ் கொடுக்கல. அந்த கேஸ்ல அவர் எவிடன்ஸ் கொடுக்காதனால என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி மறுக்கப்பட்டது இவர் சொன்ன இந்த கேஸ்ல. சரி, இவர் உள்ள ஒரு கேஸ் சொன்னார், சார் உள்ள ஒரு கேஸ் சொன்னார். அந்த கேஸ்ல என்ன சொல்றாரு, இந்த 1996 அந்த கேஸ்ல அவர் கோட் பண்ணார். அந்த 1996 கேஸ்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, அதே திரு ஜிஆர் சாமிநாதன் அவரோட ஆர்டர்லயும் போட்டிருக்காரு. அந்த 1996 கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 மீட்டர் சரி வைக்கு அலோவ் பண்ணக்கூடாது, 50 ஆனா அது 50 மீட்டர் தள்ளி இருக்கிறது. ஸோ அந்த கேஸ்ல அந்த ஜட்மெண்ட் அங்க இருந்திருக்கிறது, பர்மிஷன் இருந்திருக்குது. அது போக 2005 இரு தரப்பினருக்கும் ஒரு அமைதி கூட்டம் நடந்திருக்கிறது. தர்காவுக்கும் இந்து அமைப்பினருக்கும் ஒரு அமைதி கூட்டம் நடந்திருக்கும் போது அங்க அவங்க கையால் எழுதி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு தர்கா அமைப்பினர் எங்களுக்கு ஆட்சேபனம் இல்லை, அமைதி கூட்டத்தில் மதுரையில் எழுதி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணா டேட் சொல்றேன். உங்களுக்கு எந்த ஆண்டு? 13/12/2005. 2005. ஸோ அவங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷனே கிடையாது, அதை ஏற்றிட்டு போறாங்க. அவர் ஜிஆர் சாமிநாதன் சொல்ல இப்போ மத நல்லிணக்கம்ன்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க திராவிட மாடல்ன்றீங்க, நீங்க போய் கேரளா மாடல்ல பாருங்க, வாவர் இருக்காரு, ஐயப்பர் இருக்காரு, அங்க என்ன பிரச்சனையா வருது? எவ்வளோ சங்கிங்க போறாங்க நீங்க சொல்ற மாதிரி. ஏன் உங்களால உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி கிடையாதா? இல்ல சார் இருங்க சார், முடிங்க. ஒரே ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ண விடுங்க. மத நல்லிணக்கம்னா என்ன? அதான் அவங்க இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி நீங்க சொன்னதில் இருந்தா, நான் புதிய விவாதத்துக்கு எல்லாம் போகல. முதல்ல அந்த போட்ட வழக்குல ஆதாரத்தை அவர் கொடுக்கல, அதனால அப்படின்னு. இப்ப தனி நீதிபதி போனாங்கல்ல, அது எல்லைக்கல்னு ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. அது எல்லைக்கல் இல்ல, தீபம் ஏற்றின கல்லுதான்றதுக்கு வரலாற்று ஆவணங்களை ஏதாவது தீர்ப்புல காமிச்சிருக்காங்களா சார்? அதாவது யார் காமிச்சு? இல்ல ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல எவ்வளவு கோயில்கள்ல தீபத்தூண்கள் இருக்குன்னு யாரா முதல்ல சொல்லுங்க. எவ்வளவு இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க. எவ்வளவு இடத்துல எல்லைக்கல் இருக்குது? ஒரு இடத்துல எல்லைக்கல் இருக்குன்னா 4 பக்கமும் எல்லைக்கல் இருக்கணும். இதுக்கு முதல்ல இது எல்லைக்கல்லா இருந்தா, இது ஒரு பக்கத்துடைய எல்லைக்கல்லா இருந்தா பாக்கி 3 எல்லைக்கல் எங்க இருக்கிறது? அதே மாதிரி இதோடைய வடிவமே ஏன் தீபத்தூண் என்ற பெயர் வச்சாங்கன்னா அதுக்குள்ள என்ன போகும்? அதோட வடிவமைப்பு அப்படி. நான் தான் திரும்ப கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எத்தனை அறநிலையத்துறை கண்ட்ரோல் பண்றக்கூடிய கோயில்ல எவ்வளவு இடத்துல தீபத்தூண்கள் இருக்கிறது? அல்ல டேட்டா எடுத்துட்டு பேசுவோம் நம்ம. அது பிரச்சனை இல்லங்க. இது முழுக்க பாருங்க விஜயன், அவர் மடை மாற்றாங்க. எப்படின்னா தீபத்தூண்கள் பிரச்சனை இல்ல, அந்த இடத்துல இவங்க திருப்பரங்குன்றம் மலைன்னு தான் இப்பவும் சொல்றாங்க, சிக்கந்தர் மலைன்னு யாரும் சொல்லல. இவங்க சொல்றதே சிக்கந்தர் மலை இவங்களே சொல்றாங்களே ஒழிய யாருமே சிக்கந்தர் மலை சொல்லல. நான் கூட சொல்லியே இல்ல, இப்ப ஜி.கே. நாகராஜ் அதான் சொன்னாரு. எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க வன்னியர்ஸ். இப்ப ஜி.கே. நாகராஜோ அல்லது நவநீதனோ சொல்றது அது அந்த தீபத்தூண் இஷ்யூ இல்லன்றீங்களா? அங்கதான் இஷ்யூ இருக்கு. அங்க பாரம்பரியமா ஏற்றுப்பட்டு வந்தது, அங்க ஏத்திட்டு இருந்தாங்க, இடையில தள்ளி போயிடுச்சு. இப்ப அந்த உரிமையை நாங்க கேக்குறோம்ன்றாங்க. சொல்றீங்க பாருங்க, ஜுடிஷியல்ல நீங்க மரியாதைக்குரிய நீதிபதி வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு, இது மரபு சார்ந்ததுல உரிமை சார்ந்தது மட்டும் சொல்றாரு. மரபுனா இதுவரை நாங்க அங்க பண்ணல, புதுசா நாங்க அங்க கொண்டாடுறதுக்கு பண்றது உரிமை வேணும்னு கேக்குறாங்க. ரெண்டுக்கு டிஃபரண்ட் இருக்கு. இருக்கு இன்டர்பிரேஷன் எப்படி எடுத்துக்கலாம். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், மத ஏற்றப்பட்டு வந்தது 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஏற்றப்பட்டு வந்தது சார். அது திருப்பரங்குன்ற மலை HRNC ரெக்கார்ட் பிரகாரமே 8ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்குது. குறைந்தபட்சம் அந்த தூணுக்கு எவ்வளவு வருஷம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல முதல்ல அது தூணான்றதுல தான் டிஸ்பியூட் இருக்கு சார். அது எல்லைக்கல் அது சார் ஏஎஸ்ஐ பார்த்துட்டு சொல்ல போறாங்க, இல்ல போய் ஜட்ஜ் பார்த்திருக்காரு, இல்ல இன்னும் 2 பேர் போய் பார்க்கட்டும் வரட்டும். நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு
ஒரு மத நல்லிணக்கத்துக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தா சபரிமலையை சொன்னேன். அந்த மாதிரி ஏன் நீங்க வரும்ன்றது நீங்க ஏன் உங்களால கோஆர்டினேட் இந்த இடம் தான் மத நல்லிணக்கம் முடிச்சறேன். இல்ல பாயிண்ட் சார் இன்னொரு பாயிண்ட் இப்போ வன்னியரசு சார் சொன்னாரு. இப்போ அதாவது தீர்ப்பு வந்து விட்டது, அமல்படுத்தலே தான் இவங்க பிரச்சனை. இப்போ இதே ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இவரு சார் சொல்ற மாதிரி நான் கேட்கிறேன், இவங்களை கேட்கிறேன், நேத்திக்கு திண்டுக்கல் பெருமாள் கோயில் பட்டியல மண்டு கருப்பண்ணசாமி கோயில தீப ஏத்தனன்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் கேட்கிறாங்க. இது எங்களுடைய கோவில், எங்களுக்கு தீபம் ஏற்ற உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கொடுத்தாங்களா? நீதிபதி உத்தரவு கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்திருக்காரு? அந்த இவர் சொல்லக்கூடிய மரபுல இருக்கக்கூடியவங்க, அந்த பகுதியை சேர்ந்தவங்க, அந்த மண்ணின் மைந்தர்கள், அவங்களுக்கு சின்ன கடவுள் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற கடவுளுக்கு வந்து ஏத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. மரபு வேற, மண்ணின் மைந்தர்கள் வேற. அந்த பகுதியில் பொருள் வேற சார். அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, நீதிபதி கொடுத்துட்டாரு. ஏன் 144 தடை போடல? எனக்கு ஒரு கேள்விங்க, மத நல்லிணக்கம் அப்படின்னு பேசுறதுனால நீங்க சபரிமலை எல்லாம் கோட் பண்ணதுனால நேற்று கூட தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னா, தனி நீதிபதி உத்தரவுல நீங்க தர்கா தரப்பு அவங்க தரப்பு விளக்கத்தையே கேட்கல சார். அவங்க தரப்பு விளக்கத்தை கேட்காம நீங்க அவசரமாக ஒரு உத்தரவை பிறப்பிச்சிட்டதுல எப்படி மத நல்லிணக்கம் வரும்னு கேக்குறாங்களே சார். இன்னைக்கு அதே 2 அமர்வுல இருக்கக்கூடிய நீதிபதி என்ன சொல்லிருக்காங்க? மத நல்லிணக்கம் அவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்களே. நீங்க பேசுறதுன்னா அப்படி கிடையாதுன்றதை அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த கோயிலுக்கும் நேத்திக்கு மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல 144 தடை உத்தரவு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை நாம அதுல ஒரு சிக்கல் இருக்கு. நான் வந்து அதை சொல்றேன், சட்டமேதை அம்பேத்கர் ஏற்றிய சட்டத்தை நாங்க எதுவுமே ஏத்துக்க மாட்டோம். எதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பாதகமா வருகிறதோ அதெல்லாம் வந்து நாங்க செயல்படுத்த மாட்டோம். ஏன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னொரு பிரிவினருக்காக ஆதரவாக செயல்படுறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு சார். அது மறுக்க முடியுமா இல்லையான்னு சொல்லுங்க. விஜயன், இந்த ஒரே நிமிஷம் சுருக்கமா சொல்றீங்களா இல்ல பிரேக் போயிட்டு விரிவா பேசலாமா வன்னியரசு? இல்ல சுருக்கமா சொல்றீங்களா? சுருக்கமா சொல்றேன். இப்ப இவங்க வந்து நீதிமன்ற தீர்ப்பை இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றாங்கல்ல. சபரிமலை ஐயப்பன் கோயில்ல 2018 வந்து அனைத்து, அதாவது வந்து 50 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து கோயிலுக்குள்ள போகலாம், பெண்கள் உள்ள போகலாம் அப்படின்னு சொன்னதை யார் தடுத்தார்கள்? யார் அடித்து விரட்டினார்கள்? யார் வந்து எங்க உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னது யாரு? இதே பிஜேபி தானே? இதே இந்துத்துவ அமைப்பு தானே? இதே உச்ச பிஜேபி கேட்டாங்க, இந்துத்துவ அமைப்பு கேட்டாங்க, கேரளா காங்கிரஸ் கேட்டது. கேரளா காங்கிரஸ் எதிர்கட்சி, அங்க கேரளா காங்கிரஸ் கேட்டாங்க. அப்ப நீங்க அவங்களை வந்து இந்துத்துவவாதின்னு சொல்லுவீங்களா? ஏங்க இதெல்லாம் மறுத்தாங்கன்னா எல்லாருமே இந்துத்துவவாதிகள் தாங்க. ஏன் காங்கிரஸ்ல இந்துத்துவவாதிகள் இல்லையா? அதிமுக இந்துத்துவவாதிகள் இல்லையா? சனாதனவாதிகள் இல்லையா? பிரிச்சு ஏன் பாக்குறீங்க? என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதா ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏன் மேல்முறையீடு போனார்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கு வந்து இல்ல, உங்களுக்கு ஒரு மேல்முறையீடு செய்யும் பொழுது எங்களுக்கு மேல்முறையீடுக்கு வந்து வாய்ப்பு இல்லையா? அது எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு வழங்காதா? அது வரை காத்திருக்க மாட்டீங்களா? உடனே நீங்க தீபத்தை எடுத்துட்டு வந்து நீங்க வந்து அங்க வந்து ஏத்தணும்னு சொல்லி கலவரத்தை, வன்முறையை தூண்டுறது ஒரு வன்முறை கும்பலாதான் இன்னைக்கு இந்து முன்னணி மாறி இருக்கு. அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை. யார் வன்முறை தூண்டினான்னு கேக்குறேன். சரவணன், இதனோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? ஏன்னா தனி நீதிபதி கொடுத்தது, நீங்க இது அரசியலா சொல்றீங்க, இந்த பொலிட்டிக்கல் ஃபைட்டை நாங்க தொடர்ந்து செய்வோம்னா இதனோட அடுத்த கட்டம் எப்படி பார்க்க? இப்போ 2 விஷயங்கள். ஒன்று வந்து என்ன அப்படின்னா லீகல். ஸோ லீகலாக பார்க்கும் பொழுது என்னன்னா, ஜுடிஷியல் டிசிப்ளின் ரிக்வயர்ஸ் தட் சிங்கிள் ஜட்ஜ் ஃபாலோஸ் 2 ஜட்ஜ்மெண்ட்ஸோட ஆர்டர். அப்போ இந்த 2 ஜட்ஜ், அதுதான் முதல்ல கேட்டேன், இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்போ என்ன மரியாதை? இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் யாரும் அப்படியே வயலேட் பண்ணிட்டு போயிடலாமா? அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. நீதிபதிகளுக்கு கூட அந்த உரிமை கிடையாது. மணி கெடு விதித்தது போல எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்லாம் சொல்லி இல்ல, அது இட் வில் ஃபாலோ தி லாஜிக்கல் கோர்ஸ். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கிறது, எப்படி நடக்குது, யார் இதுக்கு பின்னால் இருக்காங்க, இதை தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பது யார் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ யாரையும் வந்து ஒரு ஏமாற்றி விடவோ இல்லை வந்து ஒரு இதை சொல்லி இது உரிமை இது அப்படின்னு சொல்லி யாரும் வந்து மடை மாற்றி விட, இந்து மக்களினுடைய உரிமை, இந்து மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக இந்த அரசு இருக்குதுன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஐயா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக கும்பாபிஷேகம் நடத்திய ஆட்சியில் இந்த ஆட்சி தான் சிறந்த ஆட்சி. முந்தா நேற்று கும்பகோணத்தில் ஒரு பெரிய கோயிலில் கும்பாபிஷேகம், அதே போல் திருவண்ணாமலையில் 35 லட்சம் மக்கள் போய் அந்த கார்த்திகை தீபத்தை கண்டு ரசித்து வந்திருக்கிறார்கள். சிறப்பான முறையில் தானே நடந்துட்டு இருக்கு. இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த வழக்கு பக்தர் தாக்கல் செய்த வழக்கா அப்படின்றது யார் இவர்? இந்த ராம ரவிக்குமார்ன்றவர் யாரு? அவர் மேல என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு? செல்போன்ல ஒரு போட்டோவை பிடிச்சிக்கிட்டு தூணு காணோன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதை போல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அரசியல் கட்சியை வைத்திருக்கக்கூடியவர், ஒரு அரசியல் கட்சியை வைத்திருக்கக்கூடியவர் நான் பக்தர்களுக்காக இந்த வழக்கை தாக்கல் செய்கிறேன் அப்படின்னா அட்மிட் பண்ணிருச்சே, இல்லாட்டி தள்ளுபடி பண்ணியிருக்கணும்ல. அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு அதாவது நம்ம 3 டயர் அப்பீல் சிஸ்டம் வச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னா நீதிபதிகள் தவறு செய்யலாம், தீர்ப்புகள் தவறாக வரலாம், அதனால அதை திருத்த வேண்டும் அப்படின்றதுக்கு தான் 3 டயர் அப்பீல் சிஸ்டம். இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, அதே போல இப்போ இவங்க தீர்ப்பு கொடுத்து விட்டார் நீதிபதி, ஐயோ நீங்க இதை பின்பற்றவில்லையே அப்படின்றாங்க. அவர்களுக்கு அமித்ஷா அவர்களுடைய அறிவுரையை சொல்ல விரும்புகிறேன். என்ன சொன்னார் அமித்ஷா? அண்ணன் அமித்ஷா, courts should not give orders which are not implementable அப்படின்னு எதை பத்தி சொன்னாரு? சபரிமலை வழக்கு. சபரிமலை வழக்குல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு, ஏற்று நடத்திட்டாங்களா? பாஜக அவர்கள் என்ன சொன்னாங்க? சார் தயவு செஞ்சு கோயில் விஷயத்துல தலையிடாதீங்க சார் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அமித்ஷா சொன்னதை திரு நயினார் நாகேந்திரன் கேட்க மாட்டாரா? திரு நாகராஜன் கேட்க மாட்டாரா? நவநீதன், இதுல இப்போ இந்து மக்களுக்கு எதிராக இருப்பது போல பாஜக சித்தரிக்கிறது, ஆனா அது எடுபடாதுன்றார் சரவணன். கும்பாபிஷேகம் பண்றது எந்த ஆட்சி, இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கிறது இந்துக்களுக்கு எந்த ஆட்சின்னு கேட்க. 44,121 கோயில் இருக்கு, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு தமிழ்நாட்டில். இது நான் சொல்றேன் 2021 ஸ்டேட்டஸ். இதுல பாருங்க, ஒரு வித்தியாசமான சில இது படிக்கிறேன். செப்டம்பர் 2023 அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயிலோட வடக்கு கோபுரத்தை மூடி வச்சிருக்காங்க. எல்லா வடக்கு கோபுர கதவையும் திறக்க வேண்டும்னு ஹைகோர்ட்ல ஆர்டர் வந்துரு. யாரை கேட்டு மூடினாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நெல்லையப்பர் கோயில்ல ஒரு 8ஆம் நூற்றாண்டு கோயில்ல ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது, அதெல்லாம் அகற்ற வேண்டும். போன மாசம் அதாவது நீங்க நிலத்தை மீட்டதை போடுறீங்க, அந்த கோயிலுக்கான சொத்து என்ன இருக்குன்றதை ஏன் நீங்க போட மாட்டேன்றீங்க? நீங்க தப்பா இது கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையோட பொறுப்பு என்ன? இந்துக்கள் இடையே இந்து சமயத்தை பரப்ப வேண்டும், அதை கொடுத்து இப்ப செய்ய வேண்டும். அவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த விஷயத்துல இது பண்ணிட்டு கார்த்திகை தீபம் தானே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு இது கொடுத்துட்டு செக்யூரிட்டி கொடுத்துட்டு அவங்க இதை பண்ணிருக்கணும். இல்ல சார், அதை செய்ய தவறி விட்டது இந்து சமய அறநிலையத்துறை. இரண்டு நீதிபதிகள் உத்தரவை சட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது அறநிலையத்துறை. நீங்க பாடம் எடுக்க வேண்டாம். அது எங்க அண்ணன் சேகர் பாபுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். நீங்க பாடம் எடுக்க வேண்டாம். நீங்க பாடம் எடுக்க வேண்டாம். நீங்க பாடம் எடுக்க வேண்டாம். இந்து சமய அறநிலையத்துறைக்கு நீங்க பாடம் எடுக்க வேண்டாம். வன்னியரசு இதனோட அடுத்த கட்டம்ன்றது நவநீதன் சொல்வது, இதை படிச்சு பார்த்த பிறகு தெரிஞ்சிரும் அப்படின்னா இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி வந்துருமா? சட்ட சிக்கலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த கட்டத்துல. இல்ல, அதாவது 2014 தீர்ப்பு, 2017 வந்த அதை ஒட்டி வந்த தீர்ப்பு, இந்த அடிப்படையில தான் நம்ம இந்த வழக்கை பாக்குறாங்க. இது சட்டத்தின் அடிப்படையில நீங்க 1971 வழிபாட்டு இடங்கள் சட்டம், இந்த சட்டத்தின் அடிப்படையில மரியாதைக்குரிய அன்றைய உச்சநீதிமன்ற நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வழங்கிய தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட்டஸ்கோ அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எந்த வழிபாட்டு தலங்கள்லையும் இந்த மாதிரியான பாபர் மசூதிக்கு பிறகு நீங்க எந்த இடத்துலையுமே இந்த மாதிரியான வேலையில செய்யக்கூடாது. எந்த மாதிரி வேலைகள், அத்துமீறி இந்த மாதிரி ஒரு தீபம் ஏத்துறது, இல்ல இடத்த போய் பண்றது, இல்லைன்னா இங்க ஞானவாபி கோயில்ல எப்படி இந்த மாதிரி இது இருந்தது, லிங்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத சட்டத்தை ஒரே ஒரு கேள்விதான் வன்னியரசு. இந்த இதுல இப்ப ஜி.கே. நாகராஜ் சொன்னார்ல, இப்ப என்னங்க கார்த்திகை தீபத்தை ஏத்த விடலையே, இதை தடுத்துட்டாங்களே அப்படின்றதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு ஜி.கே. நாகராஜ். அது உங்களுக்கு நெருக்கடியா போயிட்டாங்களான்னு திரும்ப மாட்டாங்களான்னு கேட்கிறேன். இல்ல நேற்றைக்கு அத்தனை பேர் வந்திருந்த அத்தனை பேரும் பக்தர்கள் இல்ல, அவங்க வெளியூர்கள்ல இருந்து இறக்கி விடப்பட்ட இந்து முன்னணியை சேர்ந்த ரவுடி கும்பல் தான். அதுல வந்திருக்கிறவங்க எல்லாமே ரவுடி கும்பல் தான். அப்படி வார்த்தையில எப்படி சொல்லணும்? ஏங்க போலீஸ் அடிச்சு மண்டையை உடைக்கிறாங்க, ரவுடிகளா இல்லையா? இல்ல நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. போலீஸை அடிச்சு நீங்க ஓட விடுறாங்க, அவங்க ரவுடிகளா இல்லையா? யார் உள்ளூர்காரங்க வந்தாங்களா? பக்தர்கள் எல்லாருமே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க, மேல போய் தீபம் ஏத்திட்டாங்க. இவங்க 10 பேர் போகணும்னு சொல்றாங்க, அங்க சண்டை போடுறாங்க, போலீஸ் சட்டை பிடிச்சு இழுக்கிறாங்க,
பெண் போலீஸை பிடிச்சு இழுக்கிறாங்க. இது ரவுடித்தனம் இல்லையாங்க? நீங்க பக்தர்கள் யாரு பக்தர்கள்? நீங்க எந்த அடிப்படையில் பேசுறாங்க? அப்ப முழுக்க முழுக்க இது அரசியலுக்காக இது பண்றாங்களே. இன்னொன்னு கேக்குறேன், எதுக்காக தீபம் ஏத்துறாங்க? எதுக்கு நான் பேசலாமா? ஓகே, முடிச்சிடுறேன். அவர் கருத்தை கேட்டு வந்துடலாம். கேளுங்க. அதாவது எதுக்காக தீபம் ஏத்துறாங்க? என்ன கோரிக்கை? இவங்க என்ன கோரிக்கையா பண்றாங்க? அனைத்து அறுபடை வீடுகள்ல அன்னை தமிழ்ல தான் வேதம் ஓதணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்தினா கூட விடுதலை சிறுத்தைகள் ஆதரிப்போம். அல்லது இருங்க நான் சொல்லிடுறேன். அல்லது இங்க சிதம்பரம் தீட்சிதர் கோயில்ல அங்க உள்ள கருவறைக்குள்ள போவோம் வாங்க, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களால வாங்க, தலித்துகளை விட்டுருங்க, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை ஓபிசி சமுதாயத்தை நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் இந்து முன்னணி கூட்டு போங்க, விடுதலை சிறுத்தைகள் நாங்க ஆதரிக்கிறோம். இல்ல விழுப்புரம் திரௌபதி அம்மன் கோயில் மூடிய கிடக்குங்க, வாங்க அந்த கோயிலை நாங்க திறந்து விடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. அது ஒரு சமூக நீதி. இது என்னங்க தீபம் ஏத்துறதுக்கு இது என்னங்க ஒரு வன்முறையை தூண்டுறதுக்கான அடையாளமா இது? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. பதில் சொல்லிருங்க. அது கந்த சஷ்டி கவசத்தை அவமதிச்சாங்க, பாஜக கையில வேல் எடுத்தோம். இப்போ சைவம் வைணவம் குறித்து ஒரு அமைச்சர் பேசினாரு, நீதிமன்றமே கூட்டு வச்சது. இந்துக்களை அவமதிக்கிறங்கிறது, கேவலப்படுத்துறது, இன்னொரு மதத்தை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது, சந்தோஷப்படுத்துறது திமுகவுடைய அரசியல் சித்து வேலை. இப்படித்தான் ஆட்சி செய்யறாங்க. சாதிக்குள்ள சண்டை போட்டுவாங்க, மதத்துக்குள்ள சண்டை யாரும் அவமானப்படுத்தல. திருச்சிக்கோங்க, நீங்க தான் படுத்திட்டு இருக்கிறீங்க. இந்துக்களை ஆமா, நீங்க இந்துக்கள் வேற, தமிழர்கள் வேற. இதெல்லாம் உங்களுடைய புதிய இதெல்லாம் உங்களுடைய புதிய பரிமாணம். நீங்க எது வேணா சொல்லுவீங்க. முதல்ல வேங்கவயல் பத்தி நீங்க கவலைப்படுங்க. இல்ல முதல்ல வேங்கவயலை பத்தி கவலைப்படுங்க. வேங்கவயலை பத்தி குறிச்சு கவலைப்படுங்க. வேங்கவயலுக்காக போய் நீங்க போராடுங்க, போய் பாருங்க வேங்கவயல் நடக்குது. தயவு செய்து ஒரு கேவலமான அரசியல் ஒரு சமுதாயத்தை பண்ணாதீங்க. ஒரு வக்கீல தாறுமாற அடிச்சு போடுற நீங்க வக்கீல ஒரு தலைவர் அடிக்க சொல்றாரு, அடிக்கிறது எப்படி எவ்வளவு மோசமான பேச்சு அவர் பேசுறாரு. உணர்வுகளை மதிக்கிற எங்களை குண்டர்கள் சொல்றாரு. கேவலமானவர்கள் நம்ம தவிர்த்துட்டு போயிடலாமே, அதுக்காக தான் நான் சொல்றேன். நம்ம விமர்சனங்களை முன்வைக்க என்ன பேசுறாங்க இவங்க? என்ன பேசுறாங்க? ஒரு மதத்துக்கு ஒரு மரியாதை இல்லையா? என்னோட உணர்வு, என்னுடைய நாடு, என்னுடைய மதம், என்னுடைய இனம். அவங்க எல்லாம் இந்துத்துவ கிடையாது. அவங்களுக்கும் பக்திகள் பயன்படுத்தி இதை ஒரு அரசியலாக்கி திரு நாகராஜ், நீங்க குண்டர்கள் இல்ல இல்ல ஒரே திரு நாகராஜ் இல்ல இல்ல பேசாதீங்க. ஒரே ஒரு நாகராஜ், நான் தவறான பேச்சு பேசுறாங்க. இல்ல சரவணன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. திரு நாகராஜ், நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. என்னப்பா அவர் சொன்னது? காவலர்களை தாக்குறாங்க, இத கொண்டு தாக்குறாங்க, ரத்தம் வழியே காவலர்கள் போறாங்களே, அவங்கள நான் என்ன சொல்லணும்னு கேக்குறேன். பக்தி பரவசத்தோடு காவலர்களை தாக்கி இருக்கிறார்கள். திமுக கூட்டத்துல சார், திமுக கூட்டத்துல பெண் போலீஸ் தாக்கலையா? பெண்மோட கை வைக்கலையா? அது கேவலம் இல்லையா? எங்களுடைய அடிபட்டு இருக்காரு, அது தாக்கப்படல சார். நடந்தது விபத்து, தாக்கப்படல. தாண்டி போறாங்க, தள்ளுமுள் ஏற்படுது. விபத்து அல்ல, திட்டமிட்டு தாக்கப்படல. உங்களை மாதிரி திட்டமிட்டு பெண் போலீஸ் மேல கை வைக்கல. என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாரு? தங்க மங்கைகள் என்ன அவரை குறுக்கிட விரும்பினா நான் மீண்டும் வரேன். நவநீதன், நிறைவு சுற்று ரொம்ப சுருக்கமா உங்க கருத்தை சம்ம பண்ணலாம். ரொம்ப சுருக்கமா தான் சொல்லிடுறேன். இது விஷயம் அதாவது வன்னியரசு சார் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவருக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன். சிதம்பரம் கோயிலை தொகுதியை சேர்ந்தவர் திரும்ப அவர் சிதம்பரம் கோயில் இல்லாம
மொத்த கோயில்களுடைய இதை பத்தி எவ்வளவு கொச்சையாக பேசினார். அதுக்கப்புறம் அவரே பாராளுமன்றத்தில் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டார். எதுக்கு மன்னிப்பு கேட்டார்? அவர் சொல்லும்போது காணொலியில் பேர் சொல்ல சபரி தீட்சிதர் என்ற ஒரு நபர் பேசினார், புண்பட்டு விடுமோ அப்படின்னால நீங்க வந்து இந்துத்துவா பத்தி நீங்க ரெட்டை வேடம் பேசாதீங்க. அடுத்தது சார் இந்த கலவரக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாராளுமன்றத்தில் எங்க பேசினாருங்க? பாராளுமன்ற வெளியில வந்து பேசினார் சார். சரி, நிறைவு கருத்து நீங்க பதில் சொல்லுங்க. வெளியில வந்து பேசினார். நான் திரும்ப சொல்றேன், வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். பாராளுமன்றம் இப்ப வெளியில சொல்றீங்க. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, என்கிட்ட வீடியோ நான் தரேன். அடுத்தது வந்து சார் ஒன்று சொன்னாரு குண்டர்கள். அப்போ நான் வந்து பொதுவாக தான் கேட்கிறேன். கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஆம்பூர்ல கலவரம் நடந்தது, அவங்களாம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ அடுத்த பாயிண்ட் முடிச்சிரு. அடுத்தது சார் இந்த கும்பாபிஷேகத்தை பத்தியே சொன்னாரு சார். அதெல்லாம் வந்து மக்கள் பணத்துல இருந்து நீங்க தான் பண்றீங்க, கவர்மெண்டா சோர்ஸ் பண்ணி எதுவும் பண்றது இல்ல. அதாவது தொடர்ந்து ஏதோ ஒரு முறையில இந்துக்கள் மீது ஒரு அடக்குமுறை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபெயிலியர், திராவிட மாடலுக்கு ஒரு ஃபெயிலியர். ஏன்னா உங்களால மத நிலையை காப்பாற்ற முடியல. நிறைவு கருத்து சார். இப்போ தமிழ்நாட்டின் முதல்வர் இந்த பிரச்சனையை எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறார், மத நல்லிணக்கத்திற்காக எப்படிப்பட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மிகுந்த உற்சாகத்தை உருவாக்கி இருக்கிறது. நம்முடைய மண்ணே வந்து மத நல்லிணக்கத்திற்கான மண், மத துவேஷத்திற்கு எதிரான மண். மதத்தை வைத்து இங்க யாரும் அரசியல் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து ஒரு சிறப்பான முன்னெடுப்பை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். யாரும் வாலாட்ட முடியாது. திரு நாகராஜ், உங்க நிறைவு கருத்து. கோவையில் குண்டு வெடித்தது கோட்டை ஈஸ்வரன் முன்பாக. சிலிண்டர் வெடியுண்டுன்னு சொன்னாங்க. ரெட் ஃபோர்ட்ல குண்டு வெடிச்சதை யாருனே இன்னும் கண்டுபிடிக்கல. அதுக்குள்ள நம்ம வந்து சிலிண்டர் வெடிகுண்டுக்குலாம் போயிட்டோம். கண்டுபிடிச்சிட்டாங்க சார். 5 பேர் பிரதமர் வீட்டுல இருந்து 12 கிலோமீட்டர் தெரியாத உங்களுக்கு. அது சொல்ல மாட்டீங்க. 12 கிலோமீட்டர் தூரத்துல சொல்ல மாட்டீங்க நீங்க. ஆனா வந்து பிரதமர் வந்து சிறப்பான அதிகாரி, சிறப்பான நிர்வாக திறமை உடையவர். திரு நாகராஜ், நெற்றியில கோயிலுக்குள்ள போவாரு திருமாவளவன், நெற்றியில பொட்டு வச்சுக்குவாரு, திண்ணீர் வச்சுக்குவாரு, வெளியே வந்து பேட்டி தரப்ப அழிச்சிருவாரு. இதுதான் அவங்க அரசியல் கேவலம். ஓட்டு பொறுக்கியெல்லாம் இதுதான் சரியான வார்த்தை. ஓட்டு வாங்குறதுக்காக இல்ல இல்ல நாகராஜ் அதை அனுமதிக்க முடியாது. இல்ல இல்ல அது திரும்ப பண்ணுங்க, அதெல்லாம் வேண்டாம். இதை விட இல்ல இல்ல நான் அவர் ரிட்டாலியேட் பண்ணா இன்னும் பெற முடியாது. தவறான வார்த்தையை வன்னியரசு பேசுறாரு. இல்ல வன்னியரசு தவறான பார்வையாளர்களை நம்ம கொச்சப்படுத்த வேண்டாம். எவ்வளவு கேவலமா கண்ணியமா பேசலாம். எப்படி எப்படி இப்படி அவங்க பேச முடியும்? இல்ல இல்ல எப்படி ஒரு பக்தர்களை எப்படி குண்டர்கள் சொல்ல முடியும்? எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்? தவறுங்க இது. நீ கண்டிக்கணும். அவர் திரும்பவான வார்த்தை திரும்பவானவர். சரி, வன்னியரசு இல்ல நான் பக்தர்களை சொல்லல, காவல்துறையை அடித்தவர்களை தான் நான் ரவுடிகள் சொன்ன, பக்தர்களை யாரும் சொல்லல. அதனால வந்து ஓட்டு பொறுக்கிறவங்க பொறுக்கியெல்லாம் பாஜகவும் ஓட்டு பொறுக்கிகள் தான். நான் சொல்லி முடிச்சேன். பொறுக்கிகள் தான். கடந்து போயிடலாம். வன்னியரசு அவர் நிறைவு கருத்து. ஒரு தலைவர் வக்கீல் அடிக்க சொல்றாரு, ஒரு குண்டர்கள் தொண்டர்கள் அடிக்கிறாங்க. நீங்க வந்து இந்த விவாதத்துல வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருக்கீங்க. பிறகு நீங்க அதான் சொல்லுவீங்க. நான் ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல நான் கேட்கிறேன், வேங்க வயலுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பேசுறீங்க இது வரைக்கும்? நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் திசை திருப்புறாரு. நான் சொல்றேன், நான் என்ன அந்த ஆதாரங்களை சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். அது அனுமதி கொடுங்க. பிப்ரவரி 25, 2015 நியூஸ் மினிட்ல வந்த அந்த பத்திரிகையில வந்த செய்தியை நான் அப்படியே படிக்கிறேன். சுருக்கம். ஜிஆர் சாமிநாதன் himself is a part of the Hindu Munnani. He told the news minute organization with Hindu Munnani and RSS have denied involvement, but people associated with them are part of protest. I don't follow the Hindu Munnani's ideology. அவர் சொல்றது யார் சொல்றது? ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் பெருமாள் முருகன் வழக்குல
அவர் பேசினதை வந்து நியூஸ் பீட்ல இப்ப செய்தி I don't இருங்க. சொல்றாரு. இல்ல நான் இப்ப ஃபாலோ பண்ணலன்றாரு. நான் வந்து அவர் என்ன சொல்றாரு, முழுமையாக நீங்க கேளுங்க. நீங்க அப்ப இந்த பின்னணியில இருந்து நீங்க பார்க்கும் பொழுது சரி. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் அவர் வழங்கி இருக்கிறாரு ஒழிய சரி. முழுக்க இது திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு செய்தியை வந்து கொடுத்து மேல்முறையீடு போறாங்க. அப்ப இந்த மேல்முறையீட்டு அடிப்படையில பார்ப்போம். அப்ப இந்த பின்னணியில இருந்து தான் இந்த வழக்கை பார்க்கணுமே ஒழிய இது ஒரு சமூக நல்லிணக்கத்துக்காக திமுக அரசு இதை முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் பாராட்டுகிறோம். எங்கள் உரிமையை கேட்கறதுக்கு நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான